சார், மாணவர்கள் போராட்டத்தில் கப்சிப்னு அமைதியா இருக்காங்க, கைது நடவடிக்கையை மேற்கொள்றாங்க. இந்த நிலையில தலைநகரத்துல மாணவர்கள் போராட்டத்தை இது பண்றது, ஒடுக்குவது ஜனநாயகத்திற்கு எதிரானது அப்படின்றத டிவிகே உடைய பார்ட்டி ஹெட் குவார்டர்ஸ் எக்ஸ் பேஜ்ல சமூக வலைதள பக்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஆக இரட்டை வேடம் போடுகிறார்களா இவர்கள்? இங்கு போராட்டம் செய்பவர்களை கைது செய்கிறார்கள், அப்படியே ஒன்றிய அரசு எதை செய்கிறதோ அதைத்தான் செய்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறம் தலைநகரில் போராட்டம் நடத்தும் மாணவர்கள் மீது அடக்குமுறையை விடுகிற பாஜக மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதை எப்படி நம்ம பார்க்கிறது, இந்த இரட்டை வேடத்தை, இரட்டை நிலைப்பாட்டை? இந்த இரட்டை வேடம் இதில் மட்டுமல்ல, நம்ம தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. நாம் முன்னாடி எதை செய்தோமோ, சிறு வயதில் எதை பழகினமோ அதைத்தான் தொடர்ந்து காலங்காலத்திற்கும் செய்ய முடியும் என்பது அந்த பழமொழியோட உள்ள அர்த்தம். விஜய் படமே காப்பி பேஸ்ட் படம் தான். விஜயினுடைய கதையே காப்பி பேஸ்ட் கதை தான். ஒன்றும் ஆந்திராவில இருந்து கதையை காப்பி அடிச்சிருக்கணும், இல்லை தெலுங்கானால இருந்து காப்பி அடிச்சிருக்கணும், கன்னடத்துல இருந்து காப்பி அடிச்சிருக்கணும், மலையாளத்துல இருந்து காப்பி அடிச்சிருக்கணும். இப்படி தன்னுடைய சினிமாவே காப்பி பேஸ்ட் பண்ணி கதை கேட்டு வளர்ந்த விஜய் இப்பொழுது அரசாங்கத்தையும் காப்பி பேஸ்ட் அரசாங்கமா மாத்திருக்காருங்கிறதான் வெக்கப்பட வேண்டிய செயலாகவும் வேதனை கொள்ள வேண்டிய நிலையாகவும் இருக்குது. டெல்லியில நீட் தேர்வை எதிர்த்து மாணவர்கள் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அங்க இருக்கிற அமைச்சர், அங்க இருக்கிற கல்வித்துறை அமைச்சரை பதவி விலகணும், இந்த நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டிக்கணும். தொடர்ந்து இந்த நீட் தேர்வு எப்பொழுது துவக்கப்பட்டதோ அப்பொழுதிருந்து முறைகேடுகள் முன்னெடுத்து கொண்டேதான் வருகிறது. வினாத்தாள் வெளியிடுவது, வினாத்தாள் குளறுபடி ஏற்படுவது, நீட் தேர்வில் நடத்துகிற மையங்களில் அத்துமீறுவது, அராஜகம் செய்வது, இந்து மதத்தையே தூக்கி பிடிக்கிற மாதிரி பேசுகிற பாஜக, இந்து மதத்துக்குவே அவர்கள்தான் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய பாஜக அந்த மதத்தினுடைய சம்பிரதாயங்களை கேள்விக்குள்ளாக்குவது போல் பொட்டை அழித்து விடு, தாலியை கலட்டி விடு, வளையல் போடாதே, வெற்றி அணியாதே என்று அத்தனையும் காலி செய்துவிட்டு ஏதோ உலகத்தில் இப்படி ஒரு தேர்வே நடைபெறாதது போல பயங்கரமான தேர்வாக இதை கருதி இது ஒரு தீவிரவாத செயல் போல் இந்த நீட் தேர்வுக்காக தயார்படுத்துகிறார்கள். சரி, சரியாக இந்த நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு போராட்டம் இப்ப நடைபெற்றுட்டு வருது. ஆனால் இப்ப தமிழ்நாட்டுல தலையெடுத்திருக்கக்கூடிய போராட்டத்தை ஒடுக்குகிறது தாவேக அரசு. அப்ப தாவேக அரசினுடைய நிலைப்பாடு என்ன? நீட் தேர்வுக்கு ஆதரவா இல்ல எதிர்ப்பு குரல் தெரிவிக்கிறார்களா? இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கு. இப்ப நீங்க ஏற்கனவே முன்னாடியே குறிப்பிட்டீங்க, இந்த அரசாங்கம் பாஜகவை பின்பற்றுகிறதா, பாஜகவை அப்படியே இங்கு பிரதிபலிக்கிறதா என்று. உண்மைதான். சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுமாகத்தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அங்கே போராடுகிற மாணவர்களை கைது செய்வதற்கும், எங்கே போராடுகிற தமிழகத்தில் போராடுகிற மாணவர்களை கைது செய்வதற்கும் பெரிய வேறுபாடோ வித்தியாசமோ ஒன்றும் இல்லை. ரெண்டு பேரும் அடக்குமுறையைத்தான் கையாளுகிறார்கள். யாராவது ஸ்டேட் மினிஸ்டரோ ஒன்றிய யூனியன் மினிஸ்டரோ மாணவர்களுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார்களா? இந்த போராட்டம் ஏன் எதற்காக எடுக்கப்பட்டிருக்கு, முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து அவர்களுக்கான விளக்கத்தை தருகிறார்களா? அல்லது ஒரு உத்தரவாதத்தை முன்மொழிகிறார்களா? பாராளுமன்றத்தில் பதில் சொல்லுகிறார்களா? எதுவும் கிடையாது. அதே போல்தான் இந்த சட்டமன்றமாகட்டும், முதலமைச்சர் அறையாகட்டும், முதலமைச்சர் அலுவலகம் இருக்கட்டும், எதற்கும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்வது கிடையாது. தேர்வு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றுட்டு இருக்கு, கைது நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் காவல்துறை. அதுலயும் நிறைய காவல்துறையினர் அந்த போலீசாரனுடைய நேம் பேட்ஜே இல்லாம காவல்துறை கைது பண்றாங்கன்னா அவங்க காவலர்களா அப்படின்ற ஒரு கேள்வியை அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் எழுப்பியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது இன்னும் முதல்வர் இதை பற்றி, புதிய அரசை அமைத்திருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் வாய் திறக்கவில்லை. இது சினிமாத்தனமான காட்சியாகவும் சின்னத்தனமான ஆட்சியாகவும் தான் இருக்கிறது என்பதற்கு இந்த நடவடிக்கைகள்லாம் நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. காவல்துறைக்கு தலைமையேற்றிருக்கிற முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்க வேண்டும், மாணவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லியிருக்க வேண்டும், நீட் தேர்வில் தங்களின் ஸ்டாண்ட் என்ன என்பதை அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஐடி விங்கு,
அவர்களுடைய வலைத்தள பக்கங்கள், இதெல்லாம் நீட் தேர்வை எதிர்ப்பது போல் ஒரு மாயையை காட்டிவிட்டு செயல்பாட்டில் மாணவர்களை ஒடுக்குவதும் மாணவர்களை அடக்குவதுமாக இருக்கிறார்கள். இது முன்னுக்கு பின் முரணான செயல். மாற்றம் மாற்றம் என்று சொல்லி வாக்களித்த மக்களுக்கு இப்பொழுது ஏமாற்றமே மாற்றமாக வந்திருக்கிறது எண்ணி வெட்கப்படுவதா வேதனை கொள்வதா என்பதுதான் இப்பொழுது தெரியவில்லை. இது ஆட்சியா அலங்கோலமான காட்சியா என்பதைத்தான் நாம் கேள்வியாக கேட்க வேண்டியிருக்கிறோம். எந்த கேள்விக்கும் எந்த பதிலும் சொல்வதில்லை. சார், இந்த நேரத்துல இன்னொரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, இப்ப வந்து நாடே கொந்தளித்திருக்கிறது இந்த நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு போராட்டத்துல தமிழ்நாட்டிலையும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் தவிக அமைச்சர்கள், தவிகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த டிவிகே கேடர்ஸ் எல்லாருமே பட வெளியீட்டு விழா அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப பிஸியா இருக்கிறது மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். இதனால்தான் மௌனம் காக்கிறாரா முதல்வர் விஜய் அப்படின்ற ஒரு கேள்வியையும் கேட்கிறாங்க. ஐயோ, இது அரசியல் விமர்சனம் மட்டும் இல்ல, போற இடம் வார இடம், அமைச்சர்களுடைய பேச்சு, தாவேக்காவினுடைய மூச்சு, பள்ளிக்கூடத்துல பள்ளி வளாகத்துல பள்ளிக்கூடத்தின் காம்பவுண்ட் சுவர்களில் எல்லாம் இந்த ஜனநாயகன் படத்தினுடைய போஸ்டர்களை ஒட்டி ஏதோ பள்ளி வளாகத்தை சினிமாத்தனமான பிளே கிரவுண்டாக மாற்றுவதற்கான முயற்சி இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது, அல்லது இந்த கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த அரசு துணை போய் கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் எந்த ஆட்சியில நடந்திருக்கா? ஒருவேளை இந்த ப்ரொடெஸ்டோட இன்டென்ஸ் புரியாம பிரியாரிட்டைஸ் தப்பா பண்றாங்களோ? அவங்களுக்கு எதுவுமே புரியாது. இந்த ப்ரொடெஸ்ட்னா என்ன, நீட்டு தேர்வுனா என்ன, அது வேணுமா வேண்டாமா, ஆட்சினா என்ன, ஆட்சியினுடைய ஆளுமைனா என்ன, ஒரு சிஎம்னுடைய பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரியாது. ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் அமைச்சருடைய பவர்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் என்ன புரியாது. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல அரசாங்க மேற்பார்வையில் செல்ல வேண்டிய வெளிநாட்டு பயணத்தெல்லாம் சொந்த பாஸ்போர்ட்ல செல்லக்கூடியவங்க ஒரு குற்றவாளி போல் ஷோகாஸ் நோட்டீஸுக்கு ஆட்படக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் இப்பொழுதுதான் முதல் முறையாக தமிழகத்தில் வாய்த்திருக்கிறார்கள். எதுவுமே தெரியாது. கான்ஸ்டிடியூஷன் என்ன, கான்ஸ்டிடியூஷன் லான்னா என்ன, லா அண்ட் ஆர்டர்னா என்ன, இது எல்லாமே சினிமா பார்த்தே வளர்ந்தவங்க, சினிமா பார்த்தே படிச்சவங்க. சினிமா தான் இவர்களுக்கு உலகம். இந்த முழுக்க முழுக்க ரீல்ஸ், ரியல்ங்கிறதுனால என்னன்னு கனவு உலகத்துல வாழக்கூடிய இவர்கள் எல்லாம் பள்ளிகளில் கல்லூரிகளில் இளைஞர்களை தவறாக வழிநடத்தி மேனிப்புலேட் பண்ணி இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதனால இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இவர்களுக்கு 10 வருஷம் தேவைப்படும். என்ன செய்வது என்று தெரியாமல், எதையும் புரியாமல் இவர்கள் தொடர்ந்து தவறுகளை தப்பென்று தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை சுட்டி காட்டினாலும் அவர்களுக்கு புரிவதே இல்லை. காப்பி பேஸ்ட் அரசாங்கம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எதை எதிர்க்க வேண்டும், எதை ஆதரிக்க வேண்டும் எதுவுமே புரியல. சட்டமன்றத்தில் பேசுவதில்லை, பொதுவெளியில் பேசுவதில்லை. அப்படி பேச வந்தா திமுக தான் ஒரு எதிரி. அவர் பேசாம இருப்பதற்கும் திமுக தான் காரணம்ங்கிற ஒரு கண்மூடித்தனமான காரணத்தை முன்வைப்பது. இப்படித்தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு அரசாங்கத்தை இதுவரை நாம் தமிழக வரலாற்றில் சந்தித்ததே அல்ல. இது ஆட்சியா அலங்கோலமான காட்சியா என்பதைத்தான் நாம் கேள்வியாக கேட்க வேண்டியது. ஆட்சியை நடத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க இப்ப வச்சிருக்கீங்க. முதல்ல இந்த நீட் அப்படின்றதுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவித்தது திமுக தான். தொடர்ந்து நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை தற்போது திமுக ஆட்சியில் இருந்து இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தால் என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கும்? இந்த தாவேக அரசு இதுல இருந்தாவது கற்றுக்கொள்ள வேண்டாமா? எதிர்கட்சியாக இருக்கும் போது கூட ஒரு இன்டென்ஸான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறது திமுக. ஆனா என்ன செய்கிறது தாவேக அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. உங்களுடைய நிறைவு பார்வை. தாவேகாவினுடைய ஆட்சியும் தாவேகாவினுடைய செயல்பாடும் திமுகவை குறை கூறுவதும் குற்றம் சுமத்துவதும் அதில் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஏன்னா அதுதான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் டயலாக் எழுதியிருக்கிறாங்க, அதுக்குத்தான் சீன் வடிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த ஆட்சி அப்படித்தான் இருக்கும். 2வது, நீட்டில் மட்டுமல்ல, தமிழகத்திற்கு எதிர்ப்பான எந்த நிலையை மத்தியில் ஆளுகிற அரசு எடுத்தாலும் அதில் உடனடியாக குரல் கொடுத்ததில் திமுகவும் திராவிட கட்சிகளுடைய பங்களிப்பும் அளப்பரியது. இடஒதுக்கீட்டில், ஜாதி மறுப்பில்,
மத வழிபாட்டில், மும்மொழி கொள்கையில், இந்த நீட்டில் ஒரு மாநிலத்தினுடைய உரிமை பறிக்கப்படும் போது, இப்படி மத்திய அரசால் ஆணவ போக்கால் சர்வாதிகாரத்தால் எந்த சட்டமோ திட்டமோ ஏற்படுத்தும் போது அதை உடனடியாக கண்டிப்பதில் முதல் கட்சியாகவும் முன்னணி கட்சியாகவும் இருப்பதில் திமுக தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. மாற்றம் என்பது திமுக முன்மொழிந்து செயல்படுத்துகிற ஆரம்ப கட்டத்திலிருந்து திமுக தான் மத்திய அரசை எதிர்த்திருக்கிறது, குரல் கொடுத்திருக்கிறது. அப்படித்தான் இந்த நீட்டில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாவேகாவிற்கு, தாவேகா தலைவருக்கு, அந்த கட்சியினருக்கு சினிமாவை தவிர என்னவும் தெரியாது. இன்னமும் தமிழகத்தில் சினிமா முதலமைச்சராகத்தான் நம்மளுக்கு விஜய் கண்ணுக்கு தெரிகிறார்கள் ஒழிய சீரியஸான முதலமைச்சராக தெரியவில்லை. அவர் ஒரு ஆக்டிங் சிஎமாகத்தான் இருக்கிறார், ஒரு ரியல் சிஎமாக நம்மளுக்கு தெரியவில்லை. என்றால் மக்கள் பாதிக்கப்படும் போது, மாணவர்கள் பாதிக்கப்படும் போது, ஒரு தமிழக உரிமை பாதிக்கப்படும் போது, நலன்கள் காக்கப்பட மறுக்கப்படும் போது, மேகதாதுவில் அணை கட்டப்படும் போது, இதில் எதற்குமே அவர் எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும்ங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட்ல இல்லாதங்கிறதுனால அவர் பேந்த முழிக்கிறார், பேசுவதற்காக தயங்குகிறார். இதெல்லாம் இப்படி ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்திற்கு கிடைத்து விட்டார் என்பது வாக்களித்த மக்களின் கவனக்குறைவு. ஏதோ ஒரு வெறுப்பில், ஏதோ ஒரு அதிருப்தியில் இப்படி ஒரு நபரை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டோம். வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்த தமிழகம் இந்த ஆட்சியின் மூலம் தளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிறது. முன்னிலை பெற்ற முதல்நிலை மாநிலமாக இருந்த தமிழகம் இவர்களால் தேக்க நிலையை நோக்கி தேங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஆட்சிக்கோ, அரசாங்கத்திற்கோ, தமிழகத்தின் நலனுக்கோ, தமிழகத்தின் எதிர்காலத்துக்கோ நல்லதல்ல. இந்த ஆட்சி பாஜகவினுடைய காட்சியாகத்தான் தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால் இன்னொரு வெர்ஷன், திமுக ஐடிவி சொன்னது போல பாஜகவின் செகண்ட் வெர்ஷனாக 2.0வாகத்தான் தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் விஜய் தலைமையில் வேறு ஒரு வகையான பாஜக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றியத்திற்கும் இது நல்லதல்ல, பாஜக மோடி தமிழகத்திற்கும் அரசாங்கத்தினுடைய மினி வெர்ஷனாக செயல்படுகிறது தவேகா. ஆனால் திமுக எப்போதுமே தமிழ்நாட்டு மக்களுக்காக, மாநில உரிமைக்காக, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதில் முதல் குரலாக கொடுக்கும், எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை நிறைவாக வழங்கியமைக்கு ரொம்ப நன்றி சார்.